ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஜூன் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிங்க ஒரு நல்ல குரு பெயர்ச்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் சில விஷயங்களுக்கு. சரிங்களா? அது நீங்கள் மகரம் உத்திராடமாக இருந்தாலும் சரி, தனுசு உத்திராடமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல குரு பெயர்ச்சி தான். முதல் விஷயம், திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும். திருமணத்திற்காக முயற்சிக்கின்ற அன்பர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலம் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, ஏற்கனவே மனம் முடிந்து அந்த மன வாழ்க்கையில் ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்பட்டு மறு திருமணத்திற்காக யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு. மறு திருமணம் சார்ந்த அமைப்புகள்லையும் ஒரு நல்ல ஏற்றம், மேன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களில் உண்டு. ஸோ தாராளமாக இந்த காலகட்டம் முயற்சிக்கலாம். 2வது, கணவன் மனைவிக்கு இடையில் ஆல்ரெடியே பல பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குங்க. சரிங்களா? மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சாலும் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில் அப்பப்போ கொஞ்சம் உரசல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அமைப்பு இப்போ கொஞ்சம் வீரியம் குறையும். தீர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வீரியம் குறையும். கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைகின்ற நற்காலம் இந்த காலம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. 7ஆம் இடத்துல எப்பெல்லாம் ஒரு கிரகம் வலுப்பெறுதோ, இந்த வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, குறிப்பாக வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும். அப்போ வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மகர ராசியை சார்ந்த உத்திராடமாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியை சார்ந்த உத்திராடமாக இருந்தாலும் சரி, வருமான ஓட்டம் சிறப்பு. யாரெல்லாம் வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அப்போ உத்திராட நட்சத்திரக்காரங்க யாரேனும் வெளிநாடு முயற்சிகளுக்காக மேற்கொள்றீங்கன்னா இந்த காலகட்டம் கைகூடி வரும். முயற்சியுங்கள் அன்பர்களே. இது ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலமும் கூட. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இடமாற்றம்,
மனை மாற்றம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இடம் பெயர்றது, இல்லை டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதே போல் நீண்ட நாளாங்க இந்த ஒரு சொத்தை விற்றா நான் இந்த விஷயத்தை முடிச்சுட்டு போயிடுவேன், இந்த சொத்தை விற்றா அந்த கடனை அடைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்ம நிறைய கால்குலேஷன் வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் சொத்தை விற்க முடியாமலே தள்ளி போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல் இந்த பிஆருக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க வெளிநாட்டில் அப்படின்னா அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். திருமணத்திற்காக முயற்சிக்கினா இந்த காலகட்டம் சிறப்பு. திருமணத்திற்காக முயற்சிக்கலாம். அதே போல் கூட்டு தொழில் அமைகிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் மகரத்துக்கு அதிகம். வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ஒரு சிலர் பிஸ்னஸுக்குள்ளே போவீங்க, ஒரு சிலர் பிஸ்னஸில் இருந்து கூட்டு தொழிலுக்குள்ளே போவீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மேன்மையான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கையில் 4 காசு வருமான ஓட்டம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு. பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். நிறைய பேரினுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அதி உன்னதமான காலகட்டம்னே நான் இந்த காலகட்டத்தை சொல்லுவேன். சரிங்களா? எடுத்த காரியங்களில் நல்ல வெற்றிகளும் மேன்மைகளும் மேலும் மேலும் சேரக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலம் இது. தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த காலகட்டம் மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா? ஆக இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான காலமே தவிர பின்னடைவுன்னு சொல்கிற அளவில் பெரும்பாலும் இல்லை. அதே போல் எங்கெங்கன்னு இருக்குது அது பின்னாடி பார்ப்போம். இந்த தொழிலில் இருக்கிறவங்க பெரிய முதலீடுகள் போடாதீங்க. வருமான ஓட்டம் நல்லா தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு லிமிட்டான முதலீடுகளை போட்டு நகர்த்துங்க, அதுலேயே வருமான ஓட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்கான உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரும். அதில் ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. சமூகத்தில் ஒரு முக்கிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில கௌரவங்கள் கிடைக்கிறது, சில கௌரவ பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மேன்மையாக உண்டு அப்படிங்கிறதையும் அன்பர்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். இதெல்லாம் நன்மைக்கான இடங்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. எங்கே கவனமாக இருக்கணும்? அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாதுங்க. இந்த காலகட்டம் பேச்சால் பிரச்சனை, வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாமல் அதனால் பிரச்சனை ஏற்படும். உங்களுடைய சின்ன சின்ன பேச்சு வார்த்தைகளால் குடும்பத்துக்குள்ளவும் சரி இருக்கிற இடத்துலையும் சரி பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி குழப்பங்கள் ஏற்படும். அதனால் உத்திராட நட்சத்திரக்காரங்க எதை பண்ணாலும் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணாத மாதிரியான அமைப்புகளில் நிதான பேச்சை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத விஷயங்களுக்காக சண்டை போடுறது, அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. இல்லைனா மன வாழ்க்கையில் மகர ராசினியர்கள் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளை அடிக்கடி சந்திக்க வேண்டியது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதில் பார்த்து இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அன்பர்களே. இதை பார்த்து இருந்துக்கிடுங்க. இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லை சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாமே ஓகே, இருந்தாலும் தொழிலில் அகலக்கால் வைக்காதீர்கள், கொடுக்கல் வாங்கல் செய்யாதீர்கள், ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்கள். யாருக்கிட்ட பேசினாலும் என்ன பேசணும் ஏது பேசுகிறோங்கிறது கொஞ்சம் பார்த்து நிதானித்து பேசுகிறது உங்களுக்கு மிக மிக நல்லது. நல்ல வளர்ச்சிக்கான காலகட்டம். இந்த சின்ன சின்ன இடங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு. சரிங்களா? அனைத்து மகர ராசியை சார்ந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களும் சரி, தனுசு ராசியை சார்ந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களும் சரி நன்றாக வருவீர்கள். கவலையே வேண்டிய அவசியம் கிடையாது. வாழ்க வளமுடன். நன்றி அன்பர்களே. இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.